வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் புலவி நுணுக்கம் என்ற அதிகாரத்தில் உள்ள 4வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் புலவி நுணுக்கம். குறள் 1314. யாரினும் காதலம் என்றேனா ஊடினால் யாரினும் யாரினும் என்று. யாரினும் காதலம் என்றேனா ஊடினால் யாரினும் யாரினும் என்று. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். யாரையும் விட நாம் மிக்க காதல் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னேனாக, யாரை விட யாரை விட என்று கேட்டு ஊடல் கொண்டாள். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். இந்த உலகில் வாழும் நம்மேல் பெற்றவரும் உற்றவரும் அன்பு பாராட்டினாலும் மரணம் என்ற ஒன்றினால் அவர்களிடமிருந்து பிரிந்து விடுகிறோம். இந்த பிரிவை தரும் மரணத்தின் மேல் வெறுப்புற்று யாரிடம் சென்றால் இப்பிரிவிலிருந்து நம்மை காத்து கொள்ளலாம் என்றும் யாரிடம் கேட்பது என்றும் எனக்குள் எழுந்த வினாவிற்கு, என்மேல் அதிக அன்பு கொண்டுள்ள இறைவன் என் சிர நடுவில் உள்ளான் என்பதை மறந்ததன் விளைவுதான் இந்த மரணம் என்றும், இறைவனுடன் ஒன்றிவிட்டால் என்றும் நிலைத்திருப்பாய் என்றும் என்னுள் இருந்து ஒன்றான இறைவன் எனக்கு விடையாக உணர்த்தினான். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். இந்த உலகில் வாழும் நம்மேல் பெற்றவரும் உற்றவரும் அன்பு பாராட்டினாலும் மரணம் என்ற ஒன்றினால் அவர்களிடமிருந்து பிரிந்து விடுகிறோம். இந்த பிரிவை தரும் மரணத்தின் மேல் வெறுப்புற்று யாரிடம் சென்றால் இப்பிரிவிலிருந்து நம்மை காத்து கொள்ளலாம் என்றும் யாரிடம் கேட்பது என்றும் எனக்குள் எழுந்த வினாவிற்கு, என்மேல் அதிக அன்பு கொண்டுள்ள இறைவன் என் சிர நடுவில் உள்ளான் என்பதை மறந்ததன் விளைவுதான் இந்த மரணம் என்றும், இறைவனுடன் ஒன்றிவிட்டால் என்றும் நிலைத்திருப்பாய் என்றும் என்னுள் இருந்து ஒன்றான இறைவன் எனக்கு விடையாக உணர்த்தினான். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.